வெல்கம் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிளை பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வியர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எப்போ ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு டைம் டேபிள் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக். சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் நடத்துவது தொடர்பாக சேலம் மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியாளர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் அமைச்சிருக்காங்க டைம் டேபிள். ஸோ அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2024 ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ள அடைவுத் தேர்வு, திருப்புதல் தேர்வு கால அட்டவணையை வந்து பார்த்தோன்னா அனுப்பியிருக்காங்க. உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களுக்கு அனுப்பலாகிறது. மேற்கொண்ட விவரத்தினை அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தெரிவித்து எவ்வித புகார்களுக்கும் இடமளிக்க வண்ணம் செயல்படுமாறு தெரிவிக்கப்படுகிறது. கால அட்டவணை சேலம் மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலம் மாவட்டம் திருப்புதல் தேர்வு 2023-2024 வழிகாட்டு நெறிமுறைகள். இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக 1 மார்க்கு, ஓகேங்களா? அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு அடைவுத் தேர்வு 1 மதிப்பெண் 100 வினாக்கள், வினாத்தாள்கள் சேலம் மாவட்ட பொதுத்தேர்வு குழுவின் மூலம் வழங்கப்படும். இந்த கொஷின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுத் தேர்வு குழு வந்து மூலமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. வினாத்தாள் கட்டுக்காப்பு மையத்திலிருந்து தேர்வு துவங்கும் நாளன்று காலை 9 மணிக்கு அனைத்து அடைவுத் தேர்வுகளுக்கான வினாத்தாள்களை மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம். வினாத்தாள் கட்டுக்காப்பு மையத்திலிருந்து பெறப்பட்ட அனைத்து வினாத்தாட்களையும் தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் தாங்கள் பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு சரிபார்த்து தங்கள் பொறுப்பில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அன்றைய தேர்வுக்குரிய வினாத்தாள்கள் மட்டும் வழங்கி தேர்வினை கால அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்தில் பொது தேர்வு நடத்துவது போன்று ஒரு தேர்வு அறைக்கு 30/20 அதாவது 20/30 மாணவர்கள் அறை கண்காணிப்பாளர்கள் நியமித்து சிறப்புற நடத்திட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து திருப்புதல் தேர்வு அனைத்து தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் தேர்வுக்கு முதல் நாளன்று தங்கள் பள்ளியிலிருந்து பொறுப்பாசிரியர் ஒருவரை வினாத்தாள் கட்டுக்காப்பு மையத்தில் அனுப்பி வைத்து தங்களது பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கைக்கேற்ப அனைத்து பாட வினாத்தாள்கள் வந்துள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளவும், வினாத்தாள்களில் குறைவு ஏற்பட்டின் உடனே வினாத்தாள் கட்டுக்காப்பும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வினாத்தாள் கட்டுகளை தேர்வு நடைபெறும் நாளன்று அன்றைய தேர்வுக்குரிய வினாத்தாள்களை மட்டும் காலை 8:30 மணிக்குள் வினாத்தாள்வு கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து காலை மாலை 2 வேளைக்குரியதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்ட நடைமுறைகளை பின்பற்றி எவ்வித புகாருக்கும் இடமளிக்காமல் தேர்வுகளை சிறப்பாக நடத்திட அனைத்து தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதன்மை கல்வி அலுவலர் சேலம் கபீர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நடக்கும், சரிங்களா? ஸோ 1.5 மணி நேரம் எக்ஸாமு. இது வந்து 1 மார்க் டெஸ்ட் தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் டைம் டேபிள் ஜனவரி 2024 3/1/2024 அதாவது ஸ்கூல் வந்து 2ஆம் தேதி ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னா 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி தமிழ் எக்ஸாமு, ஜனவரி 4ஆம் தேதி இங்கிலீஷு, ஜனவரி 5ஆம் தேதி மேக்ஸு, 6ஆம் தேதி சயின்ஸு, 8ஆம் தேதி சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் SSLC ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் ஜான்வரி 2024. ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜான்வரி 10ன்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் வந்து 10லேருந்து 10:10 வரைக்கும் ரீடிங் த கொஷின் பேப்பர், 10:10லேருந்து 10:15 ரைட்டிங் த பர்டிகுலர் ஆன்சர் ஷீட்டு, 10:15லேருந்து 1:15 வரைக்கும் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ 10/1/2024 தமிழ் வெட்னஸ்டே, அடுத்து 12/1/2024 ஃப்ரைடே இங்கிலீஷு, 19/1/2024 ஸோ இங்கே 2024 கொடுக்கறதுக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. மேக்ஸு 22/1/2024 சயின்ஸு, 24/1/2024 சோஷியல் சயின்ஸு அப்படிங்கிற மாதிரி டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டைம் டேபிள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை கல்வி அலுவலகம் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2024 ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ள அடைவுத் தேர்வு, திருப்புதல் தேர்வு கால அட்டவணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியாளர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. சேலம் மாவட்டம் திருப்புதல் தேர்வு 2023-24 வழிகாட்டு நெறிமுறை. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அடைவுத் தேர்வு 1 மதிப்பெண் வினா 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சேலம் மாவட்ட பொது தேர்வு குழுவின் மூலம் இது வந்து வழங்கப்படுது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் டைம் டேபிள் ஜனவரி 2024 11th 12th 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நடக்கும். ஜனவரி 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 12th தமிழ், 11th இங்கிலீஷ். ஜனவரி 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 12th இங்கிலீஷ், 11th தமிழ்.
ஜனவரி 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் டைப் ரைட்டிங் ப்ராக்டிக்கல், 11க்கு கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜாகிரபி. ஜனவரி 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜாகிரபி, 11க்கு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் டைப் ரைட்டிங் ப்ராக்டிக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப். 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ஆடிட்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து 11/1/2024 தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், ஆடிட்டிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11க்கு மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், டெக்ஸ்டைல், ட்ரெஸ் டிசைனிங், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நர்சிங், ஜென்ரல். அடுத்து பார்த்தீங்கன்னா 12/1/2024 ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12க்கு மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், டெக்ஸ்டைல், ட்ரெஸ் டிசைனிங், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நர்சிங், ஜென்ரல். 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், செக்ரட்டரிஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் 11th 12க்கு காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு, ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் ஜனவரி 2024 சேலம் டிஸ்ட்ரிக்டான டைம் டேபிள் 10/10 பார்த்தீங்கன்னா 10 10 வரைக்கும் ரீடிங் த கொஷின் பேப்பர், 10 10 வந்து ரைட்டிங் த பர்டிகுலர்ஸ் இன் ஆன்சர் சீட்டு, 10 1 வரைக்கும் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ 11th 12க்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜான்வரி 19ஆம் தேதி 11th 12க்கு ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. 12க்கு வந்து தமிழ், 11க்கு இங்கிலீஷ். அடுத்து ஜனவரி 20ஆம் தேதி வந்து 12க்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆடிட்டிங். 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 22/1/2024 மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு இங்கிலீஷ், 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தமிழ், ஃப்ரெஞ்ச், ஹிந்தி. அடுத்து ஜனவரி 24 ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் டைப் ரைட்டிங் ப்ராக்டிக்கல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11க்கு கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜாகிரஃபி, 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 29ஆம் தேதி கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜாகிரஃபி, 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் டைப் ரைட்டிங் ப்ராக்டிக்கல். அடுத்து 31/1/2024 வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், டெக்ஸ்டைல், ட்ரெஸ் டிசைனிங், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நர்சிங், ஜென்ரல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், ஆடிட்டிங். அடுத்து வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 12க்கு பிப்ரவரி 2ஆம் தேதி 12க்கு பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதேமாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், செக்ரட்டரிஷிப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், டெக்ஸ்டைல், ட்ரெஸ் டிசைனிங், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நர்சிங், ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இது பொறுத்த வரைக்கும் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் டைம் டேபிள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் டைம் டேபிள் வந்துச்சான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.